ஹாய் அண்ட் வெல்கம் டு லினக்ஸ் டைவர்சிட்டி. நான் உங்கள் சந்திரமோகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டேட்டா வேலிடேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குறிப்பிட்ட செல்லுக்கு நம்ம டேட்டா வேலிடேஷன் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த செல்லில் என்ன சொல்ல வரோன்னா எந்த வேல்யூஸ் போட்டாலும் இப்போதைக்கு இது இன்புட்டாக எடுத்துக்கும். இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷனில் என்ன கான்செப்ட் கொண்டு வரோம்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ மட்டும்தான் அதில் என்ட்ரி ஆகணும். இது எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டா டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரால் பார் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஃபஸ்ட்டு இருக்கிற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இந்த 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட செல்லுக்கு உண்டான செட்டிங்ஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா வேலிடேஷன் ஆஃப் கிரிட்டீரியா. வேலிடேஷன் கிரிட்டீரியானா இந்த குறிப்பிட்ட செல்லில் எந்த மாதிரி வேல்யூ வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது அலோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ அப்படின்றது இல்லைங்களா, எந்த வேல்யூ கொடுத்தாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த செல்லில். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸாவோ டெசிமல்ஸாவோ லிஸ்ட்டாவோ நம்ம இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இருக்கிற எந்த வேல்யூ வேணுனாலும் நம்ம கண்டிஷன்ஸாக செட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இதாக பார்க்கலாம். இன்புட்னா இந்த குறிப்பிட்ட செல்லை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு இன்புட்டும் காட்டியிருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட செல்லை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இன்புட்டும் காட்டியிருக்காது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட்டில் ஜஸ்ட் ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஷோ த இன்புட் மெசேஜ் அப்படின்றத மெயினாக டிக்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஓகே கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாவது இதுக்கு போயிடுறோம். ஸோ டேட்டா வேலிடேஷனில் செட்டிங்ஸ் வந்து எப்படி இந்த எரர் அலர்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் இந்த இடத்துல ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டெமோ பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோல் நம்பர்ன்ற இடத்துல டேட்டா வந்து என்ன டேட்டாவாக இன்புட் எடுத்துக்கிறோன்னா ஜஸ்ட் ஒரு பிட்வீன் நம்பர்ஸ், அதாவது இல்லை 1லேருந்து 10 வரையும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 10. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் அதாவது ஹோல் நம்பராக இருக்கணும், 1லேருந்து 10 வரையும் தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் த பிளாங்க் அப்படின்னா எம்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த குறிப்பிட்ட மெசேஜோட இன்புட்ஸை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். இதுக்கு ஒரே செல்லில் இல்லாமல் எல்லா செல்லுக்குமே இது மூவ் ஆகிடும். ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்ல வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எரர் அலர்ட்டுக்குள்ளே போயிடுங்க. ஷோ த எரர் அலர்ட், அதாவது நீங்கள் கொடுக்குற வேல்யூட் இல்லாமல் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா எரர் அலர்ட் இங்கே காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் அப்படின்றது என்னென்னா நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். தப்பான வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு மெசேஜும் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு எரர் அப்படின்னு போட்டு இந்த வேல்யூ வந்து என்னவா இல்லை இன்புட் வேல்யூ வந்து 1லேருந்து 10 வரையும் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ 10க்கு மேலே ஒரு வேல்யூ போகுது அப்படின்னா உள்ள இல்லை நாட் இன் 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 10க்குள்ளே இல்லை அப்படின்றத கான்செப்ட் தான் அதை சொல்ல வரோம். ஸோ இப்போ ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட செல்லில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் டைப் பண்ணாலும் ஸோ அதை இன்புட்டாக எடுத்துக்கும். இப்போ 10க்கு மேலே ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு 11 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ரீட்ரைன் கொடுத்தாலும் திரும்ப அதே வேல்யூவில் தான் லூப் மாதிரி செட் ஆகிட்டு இது வராது. ஸோ ரீட்ரை வேணால் கொடுத்துட்டு ஸோ திரும்ப ஒரு 17 கொடுத்து பாருங்க. ஸோ திரும்ப இந்த மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த குறிப்பிட்ட செல்லில். நம்ம எப்போ திரும்பவும் ஒரு 9 இல்லை 8 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோமோ 10க்குள்ளே, அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட மெசேஜை வந்து அந்த எரர் அலர்ட் சிஸ்டத்தை எடுத்து விட்டுட்டோம்னா இப்போ அந்த டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இன்புட் மெசேஜ் பார்த்திங்கன்னா 19ன்னு கொடுத்தாலும் வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த எரர் அலர்ட் சிஸ்டத்தை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுக்கு இல்லாமல் எரரோட இங்கே ஸ்டைலில் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஸ்டாப் பதிலாக வார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு ஒரு 13ன்ற வேல்யூ 10க்கு மேலே இருக்கிற வேல்யூ நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் 10, அதாவது 10க்குள்ளே இந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லுது. நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா திரும்ப என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வார்னிங் சைனை தாண்டி 13 ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை, என்ட்ரி பண்ணிக்கோ அப்படின்றத தான் நீங்கள் இங்கே சொல்ல வரீங்க. ஸோ பிரச்சனை இல்லை, அடுத்தது போய்டும். ஸோ அது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டும். நாட் இன் 10ன்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் டேட்டா வேலிடேஷனோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா செல்லோட வேல்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வேலிடேஷன்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. இதுக்கு பதிலாக நிறைய இடத்துல டேட்டா வேலிடேஷன்ஸை பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல டேட்டா வேலிடேட் பண்ணியிருக்கோம், நான் கலர் பண்ணியிருக்கேன், நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. கலர் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் கீழே அந்த டேபிளில் சர்க்கிள் த இன்வேலிட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம டேட்டாவை வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா இந்த வந்து வேலிடேஷன் டேட்டா வந்து நீங்கள் கிளியர் சர்க்கிளை வந்து எடுத்துடலாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட செல்லில் எந்த இடத்துலையுமே டேட்டா வேலிடேஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த திரும்ப இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் ஒரே செட்டிங்ஸ் இருக்கா, வெவ்வேறு செட்டிங்ஸ் இருக்கா, அதனால் ஸோ அந்த மாதிரி காட்டுது எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிளியர் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே, அதாவது எந்தெந்த இதில் நம்ம செட் பண்ணுமோ டேட்டா வேலிடேஷன் எல்லா செட்டிங்ஸுமே அதை ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ண பின்னாடி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த போட்ட இன்புட் மெசேஜ் அப்புறம் அந்த எரர் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அதே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி ஸோ இதில் வந்து எந்த வேல்யூஸ் வேணாலும் என்ட்ரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.